அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அந்த குடல் வெடிக்குது உள்ள, அதுக்கப்புறம் அந்த பாடி எரியுது, அதெல்லாம் பார்க்குறப்போ இதுவாக தான் இருக்கும். சாப்பிட முடியாமல் இருந்தேன், தூக்கம் நைட்டில் சரியாக வராது, அப்படியே அந்த வருதம் அப்படியே முன்னாடி வரமே இருக்கும். ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் 2 பேருமே, ரெண்டு பேர் உடம்பும் எங்கள் இதுக்கு வந்து சுடுகாட்டுக்கு வந்தது. இந்த பக்கம் அவங்க அண்ணனை கழிச்சு வச்சுட்டோம், இந்த பக்கம் தம்பி 2 பேருமே பண்ணோம். அவங்க 2 பேரும் ஒன்றாலாம் பொண்ணுலாம் கேட்டாங்க. ஆனால் நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஒன்று இதில் ஒன்று தான் போக முடியும், அவ்வளோ பிரச்சனை ஆகும். அதனால் நாங்கள் இது பண்ணுவோம், ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த கற்பூரம் பாக்கெட் இருக்கும், அதில் வந்து சாமி ஸ்டில் இருக்கும். நான் வந்து கிறிஸ்டின் தான் இருந்தாலும் அந்த சாமி ஸ்டில்ல பாக்கெட்டில் வச்சுக்கின்னு பாட்டு கேட்டுன்னு, அதான் பாட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுன்னு, ஏசப்பா பாட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுன்னு அந்த சாமி ஸ்டில்ல வந்து பாக்கெட்டில் வச்சுன்னா வேலை செஞ்சுக்கிறேன். பயத்தில் இப்போ காஞ்ச இலைங்க மேலே நாய் ஓடும், அது அப்படியே ஆள் ஓடுற மாதிரி இருக்கும். நைட் ஆனால் ஒரு குருவி ஒன்று கத்தும், அது கொலுசு சவுண்டு மாரி கேட்கும். ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் கையெல்லாம் எப்படி ஆகும், கால் தூக்கும், உடம்பு பாதி அப்படியே எழுந்து நிற்கும். இத்தனை வருஷத்துல எத்தனை பிணங்கள் வந்து அடிச்சிருக்கு? 4000க்கு மேலே அடிச்சிருப்பேன். கொரோனா டைம்லலாம் 21 பாடி, 21, 25 அந்த மாதிரிலாம் ஒரு நாள்லேயே அடிச்சிருக்கும். நம்ம புண்ணியம் செய்கிறோம் ஏதோ ஒரு வகையில் அப்படின்ட்டு காசை பார்க்கலனாலும் அந்த புண்ணியத்துக்கும் செய்யும். அதான் அந்த ஹரிச்சந்திரா வழிவிடு கால் கட்டாவுத்து விடு அப்படின்னு பாடுவாங்க. அது வந்து எல்லா இதுக்கும் பாடுவாங்க. கடவுள் கூடலாம் வச்சு கடவுள்லாம் சொல்லி கையெழுத்துலாம் கும்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதான் மனசை அப்படியே உருகுற மாதிரி ஆகிடும். வெல்கம் சிட்டி ஃபாக்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் கண்மணி. பொதுவாக வந்து இந்த பிணங்கள் வந்து எரிக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் வந்து அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது, என்னெல்லாம் வந்து சோகங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கூட வந்து தீபக் அப்படின்றவர் இருக்காரு. நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, உங்களுக்கு இதுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாரு 15 வருஷம் முன்னாடி. எங்கள் அப்பா இருந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து நானும் என் தம்பி எங்கள் அம்மா. எங்கள் அப்பா இருந்துட்டாரு. எங்கள் அப்பா இருந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு வீட்டில். சிங்கிள் பேரண்ட் இது பண்ண முடியாது, தெரியணும். அதனால வந்துட்டு படிப்பை விட்டு இந்த வேலைக்கு வந்துட்டேன். குடும்ப கஷ்டத்தால வந்தேன். அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி வாழ்க்கை மாறிச்சு? ஒரு ஆளாக பார்க்க மாட்டாங்க, வந்து குஷ்டு வந்து அவ்வளோ அமங்கலம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதான் நம்ம மூஞ்சி வச்சு இது பண்ணுவாங்க. அப்புறம் அண்ணலுக்கிட்ட நிற்கணும். என்னென்னலாம் வந்து உங்களை கேலி பேச்சு இல்லை வந்து உங்களை ஒதுக்கி வைக்கிறது அது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. இப்போவும் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் எவ்வளோ நடந்து? பயப்படுவாங்க. சுடுகாட்டிலேருந்து வந்தாலும் பயப்படுவாங்க. அந்த வேலைக்கு போய்ட்டு வந்துடுறான் அப்படின்ட்டு பயப்படுவாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும். அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெளில வரீங்க? அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் பார்த்தா நம்ம இந்த தொழிலால் தான் நம்ம சாப்பிட்றோம். அது பற்றிலாம் அவங்க பேசினா கொண்டு விட்டுருவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பயம்லாம் இருந்திருக்கும் இல்லையா? யார் மூலமாக இங்கே வந்தீங்க ஃபஸ்ட்டு? எங்கள் சித்தப்பா மூலியமா. அவர் தான் இட்டுன்னு வந்தார். அம்மாலாம் ஒத்துக்கிட்டாங்களா? எடுத்த உடனே சரி ஓகே இது இந்த இடத்துக்கு இது மாதிரி ஒரு வேலை நீங்கள் செய்ய போறீங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க? அந்த கஷ்டத்தால் குடும்ப கஷ்டத்தால் இந்த வாழ்க்கை வந்து என்னைக்காவது என்னடா இது நம்ம எதுக்கு நம்ம இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ தாங்க யோசிச்சிருக்கேன். அந்த ஒரு மேட்ரு, அந்த லவ் மேட்ரால தான் இப்போதான் நான் யோசிக்கிறேன் இந்த வேலைக்கு ஏன் வந்தோன்ட்டு. இதுக்கு முன்னாடி அவ்வளோலாம் இது பண்ணதில்லை. அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அந்த குடல் வெடிக்குது உள்ள, அதுக்கப்புறம் அந்த பாடி எரியுது, அதெல்லாம் பார்க்குறப்போ இதுவாக தான் இருக்கும். சாப்பிட முடியாமல் இருந்தேன், தூக்கம் நைட்டில் சரியாக வராது, அப்படியே அந்த வருதம் அப்படியே முன்னாடி வரமே இருக்கும். கண்ணு வந்து சரியாக மூட முடியாது, அந்த அண்ணல் அப்படியே கண்ணில் அடிக்கும், கண்ணு மூடுறப்போ ஒரு மாதிரி ஆகும். அப்படிலாம் இருந்தது. அப்போல்லாம் கஷ்டம் தான் பண்ணிருந்தேன். பெரிய பாதிப்புனா இதுதான். இந்த லவ் அவங்க இந்த தொழில்னால அவங்க இந்த தொழிலை வச்சு அவங்க வேணான்ட்டாங்க. அது இதனால நீங்க அதை விடலாம் அப்படின்ற அளவுக்கு தயாரா இருக்கீங்களா? இப்போ அப்படி லவ் பண்ணிட்டாங்க. நான் அதனால விட்டு கூட வேற வேலைக்கு கூட போறேன்னு கூட சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேட்கல எதுவுமே. சரி, இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க அந்த பயம் வரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி இத்தனை வருஷத்துல எப்படி நீங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த பயம், இப்போ வந்து அது இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் எடுத்துக்கோங்களேன், அது அவங்க அந்த ஆக்சிடென்ட் இல்லை அந்த பேஷண்ட்ஸ் அந்த டெட் பாடி அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சலிச்சிருக்கும், அந்த ஃபீலிங்ஸே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்து இல்லை எனக்கு சுத்தமாக அந்த ஒரு இதுவே இல்லை யூஸ்வல் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? வீட்டாண்ட கூட எதனா சாவு இருந்தா அப்படியே இதுவா அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் காட்டாத அப்படியே நார்மலாக தான் இருப்பேன். ஆனால் நிறைய நம்ம பார்த்துட்டோம் இந்த இடத்துல, நிறைய சாவு, நிறைய வர டெத்து எல்லாமே பார்த்துட்டோம். அதனால் வந்து எங்கே இந்த செய்தி டெத்துனாலும் வீடாண்ட அதனா இருந்துடானாலும் அவ்வளோவும் வராது, நார்மலாக தான் போய் நிற்பேன். இப்படி நீங்கள் வந்து ஃபீலிங்ஸ் அது நார்மலாக போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் சொந்தத்துலேயோ இல்லை சொந்த ஃப்ரெண்ட்ஸோ வேறு யாராவது ஏதாவது ஒரு மூலமாக இங்கே வந்திருக்காங்களா இந்த இடத்துல வந்து அது மாதிரி? வண்ணாரப்பேட்டிலேருந்து வரேன் மேடம். வண்ணாரப்பேட்டிலேருந்து, இந்த உள்ளூரில் வண்ணாரப்பேட்டிலேருந்து வரேன். வண்ணாரப்பேட்டிலேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து வாங்கி வைக்கிறது மற்றவங்க ஒன்றுனால நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள தான் வந்து பார்த்து பண்ணுவோம். அது நம்ம குடும்பத்தில் வரவங்களுக்கு ஒன்றுனா இப்படின்ட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாரி இது வருது. யாராவது அது மாதிரி வந்திருக்காங்களா? இல்லை வந்தது இது வரைக்கும் வந்தது இல்லை.
நீங்க இத்தனை வருஷத்துல எத்தனையோ பிணங்கள் வந்து எரிச்சிருப்பீங்க. அதுல ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு அனுபவத்தை மட்டும் நான் வந்து இப்போ வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவேன்? கடன் கட்ட முடியாத ஒரு ஃபேமிலி வந்து, ஃபேமிலியில் அவங்க பொண்ணு, அதாவது 2 பசங்க, அப்புறம் அவங்க ஒய்ஃபு, அது ஹஸ்பண்டு, கடன் தொல்லை ரொம்ப ஏறினதால அந்த மீஷோவில் வந்து அந்த மரம் வெட்டுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், மரம் வெட்டுவாங்க மிஷின். அந்த மிஷினை ஆர்டர் பண்ணி கடன் ரொம்ப தொல்லியால் அவங்க பசங்களை சாப்பிட்டு தான் எல்லாத்துலேயும் தூக்க மாத்திரை கலந்து சாப்பிட்டு தூங்க வச்சுட்டு அவங்க 2 பசங்க கை தாத்துட்டு, அப்புறம் அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி தூங்க வச்சுட்டு ஒய்ஃப் கை தாத்துட்டு அவரும் கடைசியாக கை தாத்துக்குன்னு இறந்துட்டாரு. அதெல்லாம் வந்திருக்கு அந்த வாடிலாம். அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ ரொம்ப கேட்குறப்பே ஒரு மாதிரி ஆகிடும். அது வாங்கி வைக்கிறப்போ எங்கள் கையில் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஆகிடும், வலிக்கும் மனசுலாம் அப்படியே. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ஆக்சிடென்ட் 2 பேர். அண்ணன் தம்பி வந்து பைக்கில் போய்க்கிறாங்க. நார்மலாக பைக்கில் போகிறப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் 2 பேருமே. ரெண்டு பேர் உடம்பும் எங்கள் இதுக்கு வந்து சுடுகாட்டுக்கு வந்தது. இந்த பக்கம் அவங்க அண்ணனை கழட்டி வச்சிட்டோம், இந்த பக்கம் தம்பி 2 பேருமே பண்ணோம். அதெல்லாம் வந்து ரொம்ப கூட்டமாகட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு டெத்துனாலே கூட்டம் நிறைய வரும். 2 பேருன்றப்போ அங்கத்தையும் ஆகிடுறாங்க, இங்கத்தையும் ஆகிடுறாங்க. அதெல்லாம் சமாளிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஒன்னாலாம் பொண்ணுலாம் கேட்டாங்க. ஆனால் நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஒன்று இதில் ஒன்று தான் போக முடியும், அவ்வளோ பிரச்சனை ஆகும். அதெல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம், ஃபேஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த வேலைக்கு ஸ்டார்டிங் வந்தப்போ நீங்கள் தனியாக தான் இந்த இது வேலை பார்த்தீங்களா, இல்லை உங்க கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்களா? இருப்பாங்க, ஆள் இருப்பாங்க. என்ன முன்னாடி வேலை செஞ்சவங்களாம் இருப்பாங்க. அப்போ நீங்க என்னைக்காவது தனியா நீங்க ஏதாவது இந்த வேலை பார்க்கும்போது பயந்துருக்கீங்களா? பயந்து 8 மணிக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துல தான், இதே இடத்துல தான் 8 மணிக்கு. அப்போ வந்து மேனேஜர் வந்து லீவு, இந்த இடத்துல மேனேஜர் லீவு. 2 பேர் இருப்போம். மேனேஜர் லீவு. இன்னொருத்தர் வந்து வேற சுடுகாட்டுக்கு போயிட்டா இருப்பல. எல்லாத்துலேயுமே 4 சுடுகாடு நம்மளுது. 4த்துலேயும் வந்ததால கேஸ் புக் ஆனதால ஆள் இல்லை. அதனால வந்து ஒருத்தர் பார்க்குற நிலைமையாயிடுச்சு. அதனால ஆயிடுச்சு இங்கே 8 மணிக்கு ஒரு இது புக் ஆயிடுச்சு. பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டா ஜிலோவாயிடும். இந்த ஏரியா சுற்றி எதுவுமே இருக்காது, கரண்ட் லைட்டு கூட இருக்காது. இது உள்ளுக்குள்ளதான் லைட் இருக்கும், அமைதியா இருக்கும். அப்போ வந்து இந்த கற்பூரம் பாக்கெட் இருக்கும், அதுல வந்து சாமி ஸ்டில் இருக்கும். நான் வந்து கிறிஸ்டின் தான், இருந்தாலும் அந்த சாமி ஸ்டில்ல பாக்கெட்ல வச்சுக்கின்னு பாட்டு கேட்டுன்னு, அதான் பாட்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுன்னு, ஏசப்பா பாட்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுன்னு அந்த சாமி ஸ்டில்ல வந்து பாக்கெட்ல வச்சுன்னா வேலை செஞ்சுக்கிறேன். பயத்துல எதுவுமே இருக்காது, சுத்தி இருட்டா இருக்கும். நாய் ஓடுறது, ஒரு நாய் வந்து இலை மேல, காஞ்ச இலைங்க மேல நாய் ஓடும். அது அப்படியே ஆள் ஓடுற மாதிரி இருக்கும். இங்க இருந்து கேட்குறப்போ நம்ம தனியாகிறப்போ தான் வெளிப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்தது இல்லை, இது வரணும் சொல்லிக்கிறான். ஆனா நிறைய பேர் வெளிப்படும். ஆமா சொல்லுவாங்க, நம்ம கூட்டமா இருக்கிறப்போ அது வெளிப்படாது, தனியாகிறப்போ வரும்னு சொல்லுவாங்க. பயமா இருக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன், பயந்துலாம் ஓடிக்கிறேன். உண்மையா பேய் எல்லாம் கண்ணுல பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தது இல்ல. அப்ப இத்தனை வருஷத்துல பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லன்றீங்களா? விஷயமே இல்ல, அது சும்மா கதை கட்டி விடுவோம். ஆனா உண்மையிலேயே இருக்கு, பேயெல்லாம் இருக்கு. எப்படி சொல்றீங்க? இல்லன்றீங்க, இருக்குன்றீங்க. இது வந்து எரிச்சா, ஒரு உடம்ப வந்து எரிச்சா அந்த ஆத்மாவும் அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த படத்துலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த அரண்மனை படத்துல கூட அந்த பாடி எடுத்து எரிச்சிட்டு அந்த ஆத்மா இது போயிடுவாங்க. அதனால இந்த மாதிரி சுடுகாட்டுல எல்லாம் இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. பொதுச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, சொல்றவங்க சொல்லணும்பா, அதை வச்சு நானும் சொல்றேன். அதனால நீங்க எதுவும் பார்த்ததெல்லாம் கிடையாது? இது மாதிரி தான் பயந்துருக்கீங்களா? பயந்துருக்கேன். ஆனா அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும். திடீர்னு கரண்ட் போவோம், அந்த ஓலியில ஓடும். ஒரு நைட் ஆனா ஒரு குருவி ஒண்ணு கத்தும், அது கொலுசு சவுண்ட் மாதிரி கேட்கும். ஒரு பூச்சி மாரி ஒன்று கத்தும். இந்த சுடுகாட்டுலாம் காட்டு சைடுலாம் கத்தும், யாருமே இல்லாதப்பெல்லாம் அந்த பூச்சி வரும் கத்தும். அதெல்லாம் கொலுசு சவுண்ட் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க வந்து வீட்டுல போய் கண்டிப்பா இதை வந்து சொல்லியிருப்பீங்கல்ல அம்மா கிட்ட? நம்ப மாட்டாங்க, சிரிப்பாங்க வீட்டுல சொன்னா. அதனால இங்க நடக்கிறதுலாம் அங்க போய் சொல்ல மாட்டேன். சிரிப்பாங்க, பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு கஷ்டம் பறியான்ட்டு கேட்பாங்க. நான் இது வரலாம் அந்த மூளை வெடிக்கிறது, குடல் வெடிக்கிறது, கை கால்லாம் தூக்குறது, அதெல்லாம் வீட்டுல சொன்னதே இல்லை. அவங்க கஷ்டப்படுவாங்க, இவ்வளோ கஷ்டப்படியா அப்படின்னு நினைப்பாங்கன்ட்டு எங்கள் அம்மா கிட்ட அதெல்லாம் நான் சொன்னதே இல்லை. தரணும். ஸோ ஒரு டெட் பாடியில் அது யூஸ்வலாக எல்லா டெட் பாடியிலுமே நடக்குமா அந்த குடல் வெடிக்கிறது? அதெல்லாம் எல்லாரும் இதுலேயும் தான் நடக்கும். எல்லாருக்கும் ஒரே வயிறு தானே இருக்கு. இல்லை, சிலது வந்து சின்ன வயசு இருந்தா மேபி அது தெரியல. எல்லாத்துமே தான், எல்லாருமே வயிறுல நெருப்பட்டனையும் அது கீஞ்சிரும். வயிறு ரெண்டா கீஞ்சி உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அது நீங்க கண்ணால நேர்ல பாத்துருக்கீங்க? பாத்துருக்கேன். இங்க நின்று தான் இங்க உள்ள ஏரியும், நான் இங்க நின்று பாத்துன்னு இருப்பேன். ஃபர்ஸ்ட் தான் பயமா இல்லையா? இப்போ நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. ஸ்டார்டிங்ல பயமா தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல கையெல்லாம் எப்படி ஆகும், கால் தூக்கும், உடம்பு பாதி அப்படியே எழுந்து நிற்கும். உண்மையில பார்த்து அதெல்லாம் பார்த்து ஓடி இருக்கேன். அது வந்து பயம் ஸ்டார்டிங்ல இருந்து. அதுக்கப்புறம் என் கூட வேலை செய்யறவங்களே இப்படிதான் ஆகும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றப்போ அப்படியே பழகிச்சு. இத்தனை வருஷத்துல எத்தனை பிணங்கள் வந்து எரிச்சிருப்பீங்க? 4000க்கு மேலே எரிச்சிருப்பேன். 4000. ஆமா, அந்த கொரோனா டைம்லலாம் 21 பாடி, 21, 25 அந்த மாதிரிலாம் ஒரு நாள்லயே எரிச்சிருக்கும். 20 அந்த மாதிரி தான் வரும், கம்பல்சரி அப்படிதான் வரும். இப்போ அதுல வந்து இப்போ அனாதை பிணங்கள், ஆதார் கார்டுலாம் எதுவுமே இல்லாம வருவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆதார் கார்டு இல்லாமலாம் வந்தா இதுல ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வருவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருவாங்க. அதான் இறக்குறாங்களா ஓமு அந்த மாதிரிலாம் அவங்க எத்தனை வருவாங்க. அவங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம், டாக்டர் சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுத்துன்னு வந்தால் தான். அதெல்லாம் முதல்ல அதை வாங்கிட்டு தான் உள்ளே எரிப்போமே. அது இருந்தால் தான், இல்லாட்டி வெளியே தான்.
சாதாரணமா வந்து இந்த பிணம் எரிக்கிற இடம், இந்த இடத்துக்குலாம் வந்து பெண்கள் வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எதனாலன்னு தெரியுமா உங்களுக்கு? அது வந்து வீட்டோட இருக்கணும்னுவாங்க, அது நம்மளுக்கு தெரில. வீட்டோட இருக்கணும்னுவாங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரில. ஏன்னு தெரியல. ஆனா பெண்கள்லாம் வந்திருக்கு. ஆனா இப்படி சொல்றவங்க பெண்களே வந்து வேலை பாக்குறாங்க இந்த ஒரு பிணம் எரிக்கிற இதுலயே வந்து தாத்தா முப்பாட்டம் அந்த மாதிரி அவங்க கணவர் அந்த மாதிரி இருந்தவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்க வந்து பெண்கள் யாராவது வந்து இந்த தொழில இருக்கிறவங்கள நீங்க எந்த அளவுக்கு லைக் இல்ல இருக்கலாமா வேண்டாமா நீங்க நீங்க கஷ்டம் தான். எங்களாலேயும் முடியாது, அவங்களால அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். அவங்களாம் எப்படி செய்யறாங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு பையனுக்கே தைரியம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, பொண்ணுங்களுக்கு அவ்வளோ இருக்காதுன்னு. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு உங்களை தாண்டி உங்க அம்மா அவங்களுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க இப்ப போய் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க இல்ல இதுக்கப்புறம் ஷேர் பண்ண சில விஷயம் ஷேர் பண்ண மாட்டேன் பண்ண பயப்படுவாங்க. அவங்க பயந்து வேலைக்கு போவாதரா அப்படின்னு வர சொல்லுவாங்க. எனக்கு இந்த வேலை இப்போ பிடிச்சிச்சு, முதல்ல பிடிக்காததான் வந்தேன், இப்போ எனக்கு பிடிச்சிச்சு இந்த வேலை. அதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து சிவனுக்கு அர்த்தப்படி நீங்க செய்யற தொழில் யாருமே பண்ண மாட்டாங்க, ஒரு 100 பேர்ல ஒரு 2 பேர் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் மனசு வச்சு சிவன் மனசு வச்சு இருக்கிறவங்க தான் இந்த வேலையில இருப்பாங்க. ஆனா அவர் தான் கணக்கு பண்ணுவாராம், இவன் தான் இந்த வேலையை கரெக்டாக முடிப்பான் அப்படின்ட்டு அவரு பார்த்து வைக்கிறது தான் நாங்களாம். இல்லாட்டி வருவானுங்க, ஒருத்தவங்க வருவானுங்க வேலைக்கு வந்துட்டு 2-3 நாள்லயே ஓடிடுவானுங்க. வேலைக்கு வருவானுங்க, என் வயசு பசங்க எல்லாம் வருவானுங்க, 2-3 நாள் செய்வானுங்க, இல்லாட்டி ஒரு வாரம் செய்வானுங்க, போயிடுவானுங்க. பயத்துல அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்க அந்த சகிப்புத்தன்மை சொன்னீங்கல்ல, உள்ள வெடிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே ஒரு மாதிரியா அதுக்கு பெருக்கிறதுக்கு நாங்க தான் பெருக்குவோம், இந்த இடத்த கழுவோம், ஒட்டரெல்லாம் நாங்க தான் அடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். அதுக்கெல்லாம் அவனுங்களாம் வீட்லயே வேலை செய்ய மாட்டானுங்க. அதனால அதுக்கெல்லாம் இது பண்ணோம், எல்லாம் செய்யணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஓடிடுவாங்க. அதான் அவங்களாலாம் இருக்க முடியாதுன்ட்டு அவருக்கு தெரியும். யாரெல்லாம் வச்சா இப்போ நான் ரொம்ப வருஷமா 4000 பாட்டிக்கிட்டே வச்சு அதுக்கு அவருக்கு தெரியும். அவர் சொல்லிதாங்கலாம் வச்சாங்கன்ட்டு வரவங்க சொல்லுவாங்க, டெத்து வீட்டிலேருந்து வராங்கல்ல அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுறது புனிதமான தொழில்ப்பா, இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க, ஒரு உயிரை ஒருத்தவங்க படிக்கிறாங்க, நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புறீங்க மேலே, நீங்கள் சொல்லுது அதான் அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ புச்சிச்சு ரொம்ப. நம்ம புண்ணியம் செய்கிறோம் ஏதோ ஒரு வகையில் அப்படின்ட்டு காசை பார்க்கலனாலும் அந்த புண்ணியத்துக்கும் செய்கிறோம். இப்போது சில பேர் வந்து இந்த உங்களை பாராட்டினாலுமே சில பேர் வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க, இந்த பாடி எரிக்கும் போது கண்டிப்பாக தண்ணி மாதிரி ஆயில் மாதிரி வரும், அதை வந்து பிஸ்னஸ்க்காக கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிக்க கேட்பாங்க அப்படின்னு. அது மாதிரி அப்ரோச் ஏதாவது வந்திருக்கா? யாராவது கேட்டிருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். அது மாதிரி வந்து கேட்பாங்க, அந்த நீர் வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களே வருவாங்களா? இல்லை சொந்தக்காரெலாம் வர மாட்டாங்க. அந்த மாதிரி எதனா வேலை பண்ணுறவங்க, மந்திரம் பண்ணுறவங்க அந்த மாதிரியே வருவாங்க, வந்து கேட்பாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த நீர் வச்சு என்ன பண்ண அது வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் என்கிட்டலாம் அப்படிதான் சொல்லி வளர்த்துக்கிறாங்க வீட்டாண்டவங்களாம். அது வந்து எடுத்து கொடுக்கக்கூடாது, அது வந்து எடுத்து கொடுத்து நிறைய பேர் வந்து உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. அதான் அது அந்த நீரால் அது யாருக்கு போய் இது பண்ணுறாங்களோ வச்சு பண்ணுறாங்களோ அது அப்படியே இவங்களுக்கு ஆயிடும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு எங்கள் வீட்டாண்டே நிறைய பேர் எடுத்து கொடுத்துறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகிக்குது. உடம்பு திடீர்னு நல்லா இருந்தவங்களாம் ஒரு மாதிரி ஒல்லியாயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வீட்டா நிறைய பேர் பாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்தே சூனியம் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்லி தான் போவோம், யார் வந்து கேட்டாலும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போவோம். அதுக்கேற்ற போல் தான் யார் வந்து என்ன பண்ணுறதுனாலும் நாங்கள் அதெல்லாம் தரமாட்டோம். அது உண்மைதானா? உண்மைதான். அது அந்த நீருக்கு அப்படி என்ன சக்தி இருக்கு? அது நம்மளுக்கே தெரியாது. அது வந்து கொழுப்பு தான், அது பாடியிலேருந்து ஒரு கொழுப்பு. அதை வச்சு அவங்க அப்படி பண்ணுறாங்களா நம்மளுக்கே தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க, தொட்டிக்கிறவங்க அந்த சாமியாருங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு கேட்டுதான். யூஸ்வலாக பிணங்கள் எரிக்கும் போது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து அந்த பாட்டு ஒன்று பாடுவாங்க அந்த எரிக்கிறவங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிதாமகன் படத்தில் விக்ரம் சார் பண்ணுற மாதிரி, அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா? அது நம்ம வேலை இல்லை. அது வந்து சங்கு ஊதின்னு வராங்கல்ல வீட்டிலேருந்து சாங்கியம் பண்ணுறாங்களே, அது அவங்க வேலை தான். அதான் அந்த ஹரிச்சந்திரா வையோடு கால் கட்டாவத்தோடு அப்படின்னு பாடுவாங்க. அது வந்து எல்லா இதுக்கும் பாடுவாங்க. அது அவங்க அதான் இந்து டெத்து வீட்டில் தான் பாடுவாங்க. மதம் அதெல்லாம் தாண்டி எல்லா மதத்தினர்களும் வந்து இந்த இடத்துல வருவாங்க இல்லையா? அவங்க சொன்னதுலேயே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு மனசு சந்தோஷப்படுற மாதிரி, நீங்கள் பார்க்குற வேலையை பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை சொன்னது எதுனா எது சொல்லுவீங்க? அதான் நீங்கள் என்னதான் பண்ணாலும் நீங்கள் புண்ணியத்துக்கு தான்ப்பா போவீங்க. அதான் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, என்னதான் பண்ணாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. நீங்கள் தெரியாமல் தப்பு செஞ்சாலும் தெரிஞ்சு தப்பு செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் அது புண்ணியத்தில் தான் போய் சேரும். அந்தமாரி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் கூடலாம் வச்சு கடவுள்லாம் சொல்லி கையெழுத்துலாம் கும்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதான் மனசை அப்படியே உருகுற மாதிரி ஆகிடும்.
அதெல்லாம் கேட்குறப்போ சந்தோஷமா இருக்கும். இந்த தொழில்னால உங்களுக்கு வந்து இவ்வளோ சந்தோஷம் வந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டம் இல்லை யாராவது ஒன்று ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதான் எங்க பேச வச்சு முடிவு பண்றோம். எங்களை பத்தி தெரியாது எதுவுமே அவங்களுக்கு. எங்க பேச வச்சு முடிவு பண்றோம். முடிவு பண்ணி அவங்க பாட்டுன்னு ஒரு 2 பேர் கும்பல் சேர்ந்து பேசுவாங்க. குஷ்டு வேலை செய்யறானுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம நெருப்புல நிக்கிறோம். அது அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க வந்து போதியை போட்டு வந்து பேசுறவங்க பேசின்னு போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஆனா அவங்க பேசுறது எங்களுக்கு கஷ்டமாகும். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணாமே என்ன தப்பு பண்ணுவேன்னு சொன்னா நான் அந்த எனக்கு அந்த தப்பு பண்ணவே தோணும். அந்த மாதிரி பேசிடுவாங்க. ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாகிடுவாங்க. இப்போ நீங்க அந்த குடிச்சிட்டு வந்து பிரச்சனை அப்போ பின்ன அவங்க கூட வராங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? பண்ணுவோம். எல்லாத்துலயுமே கத்தினே இருப்பாங்க. வந்ததுல இருந்து கத்தினே இருப்பாங்க. அந்த மோளம் வச்சுன்னு வராங்கல்ல, மோளத்துல இருந்து அப்பல இருந்து கத்தினே தான் இருப்பாங்க கடைசி வரணும். போதியில கத்தினே ஒரு கட்டிங் அவரு போட்டு இன்னொரு கட்டிங் அதை வந்து மேலே ஊற்றுவாரு. எங்கள் தாத்தா மேலே ஊற்றணுன்ட்டு வாயில் ஊற்றி விட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஊற்றி விட்டு அவ்வளோ அமுகலம் பண்ணுவோம். எல்லாமே நடக்கும். அதில் இத்தனை விஷயத்தில் ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை உங்களால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியலன்னா எதை சொல்வீங்க? அந்த கொரோனா டைமில் வந்துனே இருக்கும். வண்டிங்க வந்துனே இருக்கும். கொரோனா டைமில் நிறைய வண்டிங்க வந்துனே இருக்கும். ஒரு நாளைக்கு 20 பாடி 25 பாடி அந்தமாதிரி போடுவோம். வண்டிங்க வந்துனே இருக்கும். அப்போ வந்து பட்டுன்னு பண்ண அதான் உட்காரவே முடியாது கீழே. காலையில சாப்பாடு வந்து மதியம் 2 மணி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். உட்காரவே முடியாது எங்களால். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வேலை செய்யணும். ட்ரெஸ்ஸை போட்டுன்னு தான் வேலை செய்யணும். உடம்பு ஃபுல்லாக ஈரமாயிடுவோம். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு இதுக்கும் ஒரு டெத்துக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு போடணும். போட்டு திரும்பியும் கழட்டணும். திரும்பியும் கழட்டணும். அந்தமாரி அப்போ ரொம்ப கஷ்டமாக சாப்பாடு தண்ணி இல்லாத அப்படியே இருப்போம். எல்லாமே பக்கத்தில் இருந்தோம். சாப்பிட முடியாமல் இருப்போம். நிறைய இதுவும் தான் நம்மளுக்கு வேலையை தான் முடிக்கணும். என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வேலை தான் ஃபஸ்ட்டு. வேலையை முடிச்சிட்ட பிறகு தான் சாப்பாடுலாம் போகணும். அதனால வந்துட்டு சாப்பிட்டு லேட் ஆகும். அப்போல்லாம் கஷ்டமாக இருந்துது. இப்போ ஹாஸ்பிட்டல்லே வந்து டாக்டர்ஸ் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ்க்கே வந்து அந்த ஃபுல் ட்ரெஸ் கவர்டு போட்டு அவங்களுக்குமே கொரோனா வந்திருக்கு. உங்களுக்கு அதுமாதிரி கொரோனா வந்திருக்கு அந்த டைமில்? அது வந்து இறந்த பிறகு 5 ஹவர் கழிச்சு அந்த செல்லு அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அது எரிக்கிறப்போ நெருப்பு பட்டால் சுத்தமாக அந்த செல்லு அழிஞ்சிடணும். எங்களுக்குலாம் எதுவுமா இல்லையா. நாங்களாம் 20-25 பாடி கிட்ட அப்பயே போடுவோம். டெய்லியும் போட்டுனா இருப்போம். 20-25 கேஸாக தான் ஒரு நாளைக்கு 20 போட்டுருவோம் கம்பல்சரி. எங்களுக்குலாம் எதுவுமா இல்லையா. நீங்கள் வந்து இப்போ உங்கள் பின்னாடி பேசுகிறவங்க இல்லை உங்கள் முகத்தை பார்த்தே வந்து ஜட்ஜ் பண்ணி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? அதுதான் எங்கள் பேச வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அந்தமாரி நினைக்கக்கூடாது. முதல்ல அந்தமாரி நினைக்கக்கூடாது. எங்கள் தொழிலை ஒரு தொழிலாக பார்க்கணும். இந்த தொழிலை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு தொழில்னே நினச்சிக்க மாட்டாங்க. அதில் வேற கஷ்டம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த 4 வருஷம் லவ் வந்து அப்படி திடீர்னு ஒரு மாதத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னும் போது உங்களுக்கு எவ்வளோ அது கஷ்டமாக இருக்குது? கஷ்டமாக தான் இருக்குது. அதான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது அந்த கஷ்டம். படத்தில் வர சீன்லாம் அந்த லவ் ஃபெயிலியர் சீன்லாம் அப்படியே எனக்கு எத்த மாதிரியா இருக்கும். அழுவேன் டெய்லியும் நைட்டில். இப்போ கூட டெய்லியும் கூட வீட்டுக்கு போனோடனே 10 எல்லாமே மெமரிஸ் தானே. நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருப்போம். அந்த பொண்ணு நான் சுத்தாத இடமே இல்லை. அந்த இடத்துலலாம் போகிறப்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகும். இப்போ லவர்ஸ் ஒரு 2 பேர் நடந்து போனாங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி நடந்து போயிருப்போம் அப்படின்லாம் தோணும். பைக்கில் போகிறப்ப உக்காந்துன்னு போவாங்க லவர்ஸ். அதை பார்க்குறப்ப நம்மளும் இப்படி தானே கூட்டின்னு போகணும் அப்படிலாம் தோணும். 10 இருப்பேன் நைட்டில். அப்படியே தண்ணி ஊற்றும் கண்ணிலேருந்து. ஃபோனில் ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் அப்படியே அழிவாக வரும். அதான் நிறைய நடந்திருக்கு. எனக்கா அவங்கக்கிட்ட போய் பேசணும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை பார்க்கணும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் பொறுமையாக போகிறேன். அவங்க இப்போ இப்படி ஒன்று ஆயிடுச்சு நம்ம போயிட்டு இப்போ நான் ஒன்றும் குடிக்காரனில்ல. அவங்க வீட்டாண்ட போயிட்டு பிரச்சனை பண்ணுறது நான் இதுவரையிலும் எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க வீடியோ. நான் என்னதான் தப்பு பண்ணேன்னு தெரில. நான் இதுவரையிலும் அவங்ககிட்ட பொறுமையாக நான் பேசினேன். அவங்க வீட்டில் ஆகிட்டு யாருமே நான் பேச வரதே கேட்கல. வானா அவங்க அப்படிதான் இருக்காங்க. இப்போ திருப்பியும் அந்த பொண்ணு வரும். அந்த நம்பிக்கையில தான் நான் வரோம். கண்டிப்பாக வரோங்க. 4 வருஷம் லவ். நான் லவ்வராக பார்க்கல, பொண்டாட்டியாக தான் பார்த்தேன். வீட்டிலலாம் கொண்டு போய் காமிச்சிட்டேன். கையில் பாருங்க பச்சைலாம் குத்திருப்பேன். அந்த பொண்ணு பேர் வீட்டில் 4-5 ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருக்கும் பெருசா. அந்த பொண்ணு எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு நான் கிஃப்ட் பண்ண நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த 4 வருஷம் லவ்ல ஒரு தடவையோ கூட உங்களோட தொழில் பற்றி அவங்க எதுவுமே வந்து கேட்டது கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு ஓகே அவங்களுக்கு தெரியும். இது நல்ல தொழில் தான் நம்மளுக்கு புரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது பிடிக்காதவங்க தான் நம்ம கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு தெரியும். அது வந்து எதுவுமே தெரியாது. நம்மளை பற்றி எதுவுமே தெரியாதவங்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி குடிகாரனா இருப்பான். இப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியாது. அவங்க அம்மா என்ன என் கூட சுத்தல அவங்களுக்கு தெரியாது. அவங்க பொண்ணு தானே என் கூட சுத்திச்சு. அவங்க பொண்ணுக்கு தெரியும்லாம். அவங்க வந்து உங்க மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வச்சிருக்க லவ் அதிகமா அவங்க தான் என்னை தேடி வந்து பார்த்துட்டு நிறைய. அவங்க தான் வந்து என்ன நிறைய தடவை தேடி பார்ப்பாங்க. காலேஜுக்கு போகிறப்பெல்லாம் டெய்லியும் வந்து பார்த்துட்டு போவாங்க. நான் வேலைக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க தான் ஃபோன் பண்ணியே போவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய தூங்கிட்டா கூட வீட்டுக்கு வந்து எனக்கு கூட்டின்னு போவாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்க தான் பண்ணாங்க. இவ்வளோ சந்தோஷமா ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த டைமில் வந்து இது வரலாம் அந்த பொண்ணு ஒரு அடி கூட வச்சதில்லை. ஒரு அடி வச்சதில்லை. அசிங்கமாக அதுமாதிரி பேசுனதில்லை. அப்படி பார்த்தேன். இப்போ எல்லாருமே இப்படி அடிப்பாங்க, சந்தேகம் குடிப்பாங்க. அந்த பொண்ணு அந்தமாதிரி நல்ல பொண்ணு.
ட்ரெஸ்ஸிங்கில் எல்லாத்துலேயுமே டீசெண்டாக இருக்கும், எல்லாருக்கும் மரியாதை, வாங்க போங்க அப்படிதான் இருக்கும். அதனால நான் இதுவரெல்லாம் ஒரு அடி கூட அச்சதில்லை. அது அந்த பொண்ணுக்கே தெரியும். நான் நல்லா பார்த்துப்பேன், அந்த பொண்ணுக்கு தெரியும், அவங்க வீட்டில் வரவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த 4 வருஷம் இப்போ நீங்கள் அந்த லவ் லைஃப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, நீங்கள் சொல்லும் போதே அது தெரியுது. அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து எந்த பொண்ணும் லவ் பண்ண மாட்டாங்க, இல்லை என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களே இந்த வேலைக்கு வந்திருந்த போது. அப்போ அவங்க கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? கிடைச்சதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. நான் வந்து அது வரலுமே வேலை விட்டா வீடு, ஸ்கூல் விட்டா அப்படி தான் இருந்தேன். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. சொல்லுவாங்களே நடை உடை பாவனை அதெல்லாம் மாறணும்னுவாங்களே, அதெல்லாம் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி பேக்காமே தான் இருந்தேன். அதான் வேலையை விட்டு வந்தா வீடு அந்த மாதிரி தான் சுற்றினு இருந்தேன், விளையாட்டு அந்த மாதிரி தான். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இதுவாகிட்டேன். கண்டிப்பாக அவங்க வந்து திருப்பி வருவாங்க அப்படின்ற ஹோப்போடு நீங்கள் வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக வரணும். எங்களோட ஆசையும் அதுதான். இவ்வளோ இந்த 4 வருஷம் லவ் நம்புறேன், வருவாங்கன்னு நம்புறேன், வருவாங்க. அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நன்றி மேம்.